ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தயிர் இருக்கும் பெண்மணிக்கு ராமானுஜருடைய அருள் எப்படி கிடைச்சது, அதாவது ராமானுஜர்னால அவளுக்கு எப்படி மோட்சம் கிடைச்சதுன்றதை பார்க்க போகிறோம். திருவரங்கத்து அமுதனார் பாடிய ராமானுஜர் நூற்றந்தாதில் 98வது பாசுரம். இடுமே இனிய ஸ்வர்க்கத்தில் இன்னும் நரகலிட்டு சுடுமே, அவற்றை தொடர்தரு தொல்லை சுழல் பிறப்பில் நடுமே, இனி நம் இராமானுஜன் நம்மை நம் வசத்தே விடுமே, சரணமென்றால் மனமே நையல் மேவுதற்கே அப்படின்றார். அதாவது இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ராமானுஜருடைய திருவடிகளை பற்றிக்கோங்கோ, பற்றினா நமக்கு முக்தி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். அவருடைய திருவடி தான் நமக்கு ஒரே வழி மோட்சம் அடைவதற்கு. அதனால் அவரை நம்ம பற்றணும். நமக்கு அந்த பிறப்புன்ற அந்த திருப்பி இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அது இருக்கவே இருக்காது. இதுலேருந்து நம்ம விடுபடலான்னா அவருடைய திருவடி மட்டும்தான் ஒரே வழி. ஏன்னா பெருமாளே அவர்கிட்ட சொல்லியிருக்கார், ராமானுஜர் யார் பார்த்து இவருக்கு மோட்சம் கொடுக்கணும்னு சொல்கிறாரோ அது பெருமாள் கொடுப்பாராம். ஸோ அந்த அளவுக்கு ராமானுஜருக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கான சக்தி இருக்குன்றத இந்த தயிர்காரி தெரிஞ்சுக்கிறான். ஏன்னா எதுக்கு நான் இந்த திருவரங்கத்து ராமானுஜன்றாந்தி சொல்கிறேன்னா, நம்ம வேதங்கள் படிக்கிறவா, திவ்ய பிரபந்தம் படிக்கிறவாளுக்கு இதெல்லாம் தெரியும். ஆனால் இந்த தயிர்காரிக்கு ஒன்றுமே தெரியாது. அவள் அந்த மாதிரி படித்தோ இல்லை கேட்டோ எதுவுமே பண்ணது கிடையாது. அவள் ராமானுஜனும் அவள் சிஷ்யாவும் திருப்பதியில் சில நாள் தங்கியிருக்கா. அப்போ தங்கும்போது அவர் இருக்கிற இடத்துல தினமும் போய் தயிர் விற்போம், அந்த சீடர்கள்லாம் வாங்கியும் குடிப்பா. அப்போ ராமானுஜர் ஒரு நாள் சொல்கிறார், எவ்வளோ நீ கொடுத்துருக்கேம்மா, எவ்வளோ ஆச்சு, பணத்தை வாங்கிப்போன்னு சொல்லி அவள் சிஷ்யர்கிட்ட சொல்கிறா, இவளுக்கு பணத்தை கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி. அப்போது அவள் சொல்கிறா, எனக்கு பணம் வேண்டாம், எனக்கு மோட்சம் வேணும், நீங்கள் தான் மோட்சம் கொடுப்பீங்களாமே, அதனால் எனக்கு நீங்கள் மோட்சம் கொடுங்க, எனக்கு போகிறோம் அப்படின்றா. அப்போது அவருக்கு என்னென்னா, அந்த மோட்சம் அப்படின்றது எப்படி இவளுக்கு அந்த அளவுக்கு மனசில் போய் பதிஞ்சிருக்கு. ஏன்னா எதுவுமே படிக்கலை, ஒரு சாமானியமானவள். ஆனால் அவளுக்கு அந்த புரியறது அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறார். அவள் ரொம்ப உறுதியாக இருக்கா, நீங்கள் தான் கொடுப்பீங்க, உங்ககிட்ட தான் அந்த பவர் இருக்குது, எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ ராமானுஜர் இல்லை மேலே அங்கே உட்காண்டிருக்கவ தான் திருமலை மேலே சொல்கிறார், மேலே உட்காண்டிருக்கார் இல்லையா திருவேங்கடமுடையான், அவனுக்கு தான் அந்த சக்தி, வேறு யாருக்கும் கிடையாது. அதனால் பெருமாள்கிட்ட போய் கேளு, பெருமாள் மட்டும்தான் அது கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த தயிர் விற்கிறவ சொல்கிறா, இல்லை எனக்கு நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னா. ஆனால் நான் அங்கே போனோன்னா எனக்கு உங்ககிட்டேருந்து ஒரு லெட்டர் வேணும் அப்படின்றதா, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கேட்குறா. நீங்கள் ஒரு சிபாரிசு கடிதம் ஒரு ஓலையில் எழுதி கொடுங்க, இந்த மாதிரி இவளுக்கு மோட்சம் அழியுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போது அவர் அவளுடைய பக்தியை நினைக்கிறார். அவளுக்கு ஒரு அந்த நம்பிக்கை, பெருமாள் மேல் அப்படி நம்பிக்கை, அவர் ஆச்சாரியன் மேல் நம்பிக்கை, அதை நினச்சி ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதை ஹானர் பண்ணுறதுக்காக அவளுக்கு எழுதி கொடுக்குறார். அவள் அதை எழுதி வாங்கிட்டு நேராக மலைக்கும் போகிறா. மலைக்கு போனால் அங்கே அவள் போகிறா, சன்னதி கதவே திறக்கிறது. அப்போ அர்ச்சகர் கேட்குற, என்ன ஏன் வந்திருக்கேன், இந்த மாதிரி நான் கொண்டு வந்திருக்கேன், இப்போ மோட்சம் அடையிறதுக்கு ஒரு லெட்டர் ராமானுஜன் வந்திருக்கேன் கொடுன்னு. அவருக்கு ஒன்றுமே புரியல, ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா பெருமாள் கிட்டே கொடுத்தா பெருமாள் வாங்கிப்பாரா, என்ன இது நடக்குமான்னு. அப்புறம் அவள் பெருமாள்கிட்ட கொடுக்குற, பெருமாள் கை நீட்டி வாங்கிட்டாராம். வாங்கிட்ட அவளுக்கு மோட்சம் கிடைக்கிறது எப்படின்னா, ஒரு விமானம் வருது, அவளை அதில் தூக்கிண்டு பரமபதத்துக்கு அழைச்சிட்டு போகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு அதிசயம் நடந்தது. ஸோ அந்த பக்திக்கு, அந்த ஒரு ஆச்சாரியன் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை, அவள் சொல்கிற அந்த வார்த்தைகள் மேலே நம்பிக்கை, அந்த பக்தி, இதுக்கான ரெகக்னேஷனை நம்ம இதில் பார்க்குறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.